ஃபஸ்ட்டு நம்ம வந்து பருப்பெல்லாம் வந்துட்டு கழுவிட்டு கொஞ்ச நேரம் ஊற வைக்கிறாங்க. நான் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிறு பருப்பு எடுத்திருக்கேன், 1/2 கப் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து ரேஷன் பருப்பு தான், ரொம்பவே சூப்பராக வரும் இந்த தால் ஃப்ரை. ஸோ நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம வந்து குக்கரில் ஆட் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கப்பில் தான் நான் பருப்பு எடுத்தேன். ஸோ அதுலேயே வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன்னா இதை வந்து குக்கர் மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 5-6 விசில் வந்துட்டு அப்புறமா ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக நல்லா வெந்துடும் பருப்பு. இங்கே பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு பாருங்கள். ஸோ ஓகே, இதை ஒரு பக்கம் அப்படியே வச்சுடுங்க. நம்ம வந்துட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ கடாயில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. ஓகே, இது கூட வந்துட்டு நம்ம ஜீரகம் ஆட் பண்ணுறோம். ஜீரகம்லாம் நல்லா பொரிஞ்சிட்டே வருது. காரத்துக்காக 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 வரமிளகாய் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஓகே, ஒரு 6லேருந்து 7 பூண்டை வந்து இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன்னா அது கூட வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, அப்புறமா கீ ரைஸு அதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதை அந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடட்டும். ஓகே, இது கூட வந்துட்டு நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்துட்டு கசூரி மேத்தி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, உப்பு தேவையான அளவுக்கு. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட வந்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும், ரொம்ப தண்ணி சேர்க்கணுன்ட்டு இல்லை. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை வந்து லோலியே வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வந்து கொஞ்சம் நல்லா வந்து கொதிக்கட்டும். அந்த பச்சை வாசனைலாம் போகணும், மசாலாலாம் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதனால். அதுக்கப்புறமா நம்ம பருப்பில் சேர்த்துக்கலாம். ஓகேங்க, இப்போ வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து அந்த பருப்பில் சேர்த்துட்டு அடுப்பை வந்து லோவில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்கு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ பருப்பு வந்து திக்காக இருக்கிறதுனால நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு வேளை இன்னும் கொஞ்சம் உப்பு தேவை அப்படின்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டே வருது பாருங்கள், ரொம்ப வாசனையாகவும் இருக்குது. மார்னிங் நேரத்தில் நீங்கள் வந்து கீ ரைஸும் இந்த தால் ஃப்ரை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல காம்பினேஷன் அது. ஓகே, நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஓகேங்க, சூப்பரான தால் ஃப்ரை ரெடி.